இந்த மாதிரி உறுப்புகள் வராது டாக்டர்? அது இந்த மாதிரி இதுக்கு அட்ரீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உறுப்பு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது பெரும்பாலும் 3 இடத்துல வரும். ஒன்று வந்து இந்த உணவு குழாயில் வரலாம், இசோஃபேஜியல் அட்ரீசியான்னு சொல்லுவாங்க. அப்போது உணவு உள்ளே போகவே போகாது, எச்சையும் உள்ளே போகாது, உணவு உள்ளே போகாது, தண்ணி உள்ளே போகாது. ரெண்டாவது வந்து சிறுகுடலில் வரலாம், டியோடினல் அட்ரீசியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் என்னென்னா அந்த ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, நம்ம பால் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. மூணாவது வந்து ஏனல் அட்ரீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனல் கடைசி பாகத்தில் பிளாக், அது அப்படியே உற்பத்தி ஆகாமல், அதனால அது ஓப்பனிங்கே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா உடனே தெரிஞ்சுனீங்கன்னா மோஷனே வராது, வயிறு அப்படியே உப்பி போன மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த 3 இதுக்குமே இந்த மாதிரி அட்ரிசியாங்கிற இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆப்ரேஷன் வச்சு தான் பண்ணணும். இப்போ இவர்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, இருக்கிற மற்ற நார்மல் பாகங்களை அந்த இடத்துல இழுத்து அது மேலே சரிப்படுத்தும். ஓகே. இப்போ பெரியவர்களுக்கு ஏதாவது உறுப்புகள் வந்து பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறாங்களே டாக்டர், இந்த மாதிரி இரைப்பை குடல்கள்லாம் இருக்காது? இரைப்பைக்கு டிரான்ஸ்பிளான்ட் அவசியம் இல்லை. ஏன்னா இரைப்பை இல்லாமலே நம்ம இருக்கலாம். ஆனால் குடலுக்கு சப்போஸ் குடல் பூரா பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நம்மளால உணவுப் பொருளை ஏற்றுக்கவே முடியாது. அப்போது உடம்பு அப்படியே கரைஞ்சு போயிடும். ஏன்னா ஒன்றுமே நியூட்ரிஷனே வராது நம்ம உடம்புக்குள்ள. அந்த பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்மால் இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யலாம். அது சில கண்டிஷன்ஸ்லாம் அந்த மாதிரி ஆகலாம். சப்போஸ் இந்த ரத்த ஓட்டமே நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சிறுகுடலுக்கு ஃபுல்லாக அழுகி போய் அதை எடுக்க வேண்டியிருந்ததுன்னா 1 அடி தான் சில வேளை பாக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. 1 அடி இன்டெஸ்டைன் உள்ளே இருந்தால் அது பத்தாது, நம்ம வாழ்க்கைக்கு லைஃபுக்கு அது பத்தாது. ஸோ அப்போ நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே உணவுப் பொருளை எல்லாம் வந்து இன்ட்ராவினஸ் ரூட்டில் கொடுப்போம். குளுக்கோஸ் அந்த மாதிரி இதில் நம்ம இதில் நரம்பு வழியாக கொடுப்போம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், நாங்கள் தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க. டாக்டர், எனக்கு வந்து சார் 1 இயரா சார் வயிற்றுல ஒரு மாதிரி வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு சார். சொல்லுங்க. மோஷன் போகிற இடத்துல ஒரு மூணு ஒரு ஊறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் சார், மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பார்த்தாங்க. அது மோஷன் கல்ச்சர் டெஸ்ட்ல ரிசல்ட்ல வந்து EH++ வந்திருக்கு சார். EH+, ஆமாங்க. ஆமா சார், அது டாக்டர் அம்மா சொன்னாங்க அது வந்து ஒரு வித கிருமி தாங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துட்டே இருந்தாங்க. தொடர்ந்து 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனா இன்னும் கியூர் ஆகல சார். அப்பப்ப திடீர்னு அதே மாதிரி வருது. இப்ப மோஷன் போற இடத்துல அரைச்சிக்கு ஒரு மாதிரி புண்ணா இருக்கு சார். எதனால? இப்போ இந்த பிரச்சனைக்கும் அந்த EH+க்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொல்ல முடியாதுமா. இப்போ EH+ இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜெனரலாக EHங்கிறது அமீபா அப்படின்னு நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரியும். அமீபியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது EH+ இருந்ததுன்னா அதனால வியாதி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வரலாம். அதுலேயே EHலேயே இன்னொரு விதமானது ட்ரோஃபோசோயிட்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக ரத்த பேதி அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சீதபேதி. அதனால் உங்கள் பிரச்சனைக்கு வேறு காரணங்கள் இருக்கணும். இப்போது குடல் சுற்றி இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யாமலோ, இல்லை குடல் உள்ள பெருங்குடல் உள்ள வேறு புண்ணு அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்கலாம். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவரங்குளத்துலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம்மா? டாக்டர் கிட்ட கேளுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்புல இருக்கீங்களா? சரி, நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் நாகை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். என் பேரு புவனேஸ்வரி சார். எனக்கு வயசு 30 ஆகுது. எனக்கு ஒரு 5-6 வருஷமா சார் கேஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கு சார். ஒண்ணு நெஞ்சுக்கிட்ட வந்து அடைச்சிரும், இந்த முதுகு பக்கம் அடைச்சிரும் சார். அந்த வலி வரப்ப என்னால தாங்க முடியாது. கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நடந்தா கொஞ்சம் கியூர் ஆகிற மாதிரி இருக்கும். இது மாதிரியே இருக்கு சார். அப்புறம் அடி வயிற்றுல வந்து பயங்கரமா 15 நாளைக்கு ஒரு தடவை வலி வருது சார். அந்த வலி வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. மென்சஸ் டைட்லயும் அதே மாதிரி வலி வருது சார். மோஷன் போற மாதிரி கருத்துக்கிட்டே இருக்கும். டாய்லெட் போனா ஆனா ஒன்னும் வரல.
இப்போதைக்கு டாய்லெட் போனா ஒரு மாதிரி சளி மாதிரி வருது சார். ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸ் ட்ரபிள் நீங்கள் இப்போ தான் டிஸ்கிரைப் பண்ணீங்க இல்லையா, இந்த மாதிரி வரத்துக்கு காரணம் பெரும்பாலும் அந்த பெருங்குடல் சரியாக வேலை செய்யலைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை பெருங்குடலை சுற்றி இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம். சாதாரணமாக இதோட மலச்சிக்கல் அந்த மாதிரி ப்ராப்ளமும் சேர்ந்துருக்கும். நீங்கள் இது நீங்கள் முக்கியமாக இதுக்கு என்னென்னா நார் சத்து அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும்மா. நார் சத்து உணவு தவிர நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். இந்த ஃபைபர் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதோட சில வேளை மருந்துகளும் சாப்பிட வேண்டியிருக்கும் இந்த குடல் மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், வந்துட்டு நான் இப்போ 3 months ப்ரெக்னெண்டா இருக்கேன். ஆமாங்க. பாத்தீங்கன்னா அடிக்கடி மேல் வயிறு உபசமாயி ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால எனக்கு வலிக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆக்சுவலி 3 months பிஃபோர் ஒரு டைம் ப்ரெக்னென்ட் ஆனேன். 3 months ஒரு 90 days இருக்கும் போது ஒரு பிஃபோர் டே ஒரு மாதிரி தான் வலி மேல வந்தது. அப்புறம் சரியாயிடுச்சுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் அந்த அல்ஜெல் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் சரியாச்சு அன்னைக்கு. அடுத்த நாள் மறுபடியும் அதே டைம் நைட் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அடிவயிரெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சு. அன்னைக்கு நைட் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன். காலையில ஹாஸ்பிட்டல் போகும்போது அபார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப அடிக்கடி இப்படி ஆயிட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட அது ஒண்ணும் இல்ல, கேஸ் ட்ரபிள்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கெவிஸ்கான் மாதிரி குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இப்போ நான் 3 months கிராஸ் பண்ண போறதுனால எனக்கு மறுபடியும் அது பயம் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு இல்லைங்களா? ஸோ இது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 months ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரி வயிற்று வலிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும்போது அப்டமனில் ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால ஆசிட் கொஞ்சம் மேலே வரலாம். அதனால அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் மற்ற காரணங்களும் இருக்கலாம். அதனால அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா, நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டு வலி வரதா இருந்ததுன்னா பித்தப்பையில் கல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு. இது தொடர்ந்து இன்னும் அப்படியே ப்ராப்ளம் இருந்தது, வாந்தி வரா மாதிரி இருந்ததுன்னா சில வேளை நாங்கள் எண்டோஸ்கோப்பி கூட செய்வோம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் ஜென்ரலாக எண்டோஸ்கோப்பி அவாய்ட் பண்ண பார்த்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3rd 4th monthல எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கறது நல்லது. நீங்கள் ஃபஸ்ட் சைல்டு எதுக்கு அபார்ட் ஆச்சு, எந்த காரணத்தினால அபார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் இந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நன்றிம்மா. டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூ. நேர்களே, இன்று நம்முடைய குழந்தைகளினுடைய குடல் மற்றும் இரைப்பை சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஏன் குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு முதுகில் போட்டு தட்டணும், அவர்களுக்கு மோஷன் சரியாக வரலன்னா எந்த மாதிரியான உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கணும், அண்ட் டாக்டரோட கேரிங் எப்படி இருக்கணுங்கிற நிறைய தகவல்கள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் இரைப்பை மற்றும் குடல் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து குடலியல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராமகிருஷ்ணா நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த பெரியவர்களுக்கு வர்றது அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு வலி எங்க இருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த பிறந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கு. ஏன்னா தாய்மார்கள் கேட்கும் பொழுது குழந்தை 3 நாள் ஆச்சு மோஷன் போல, இல்ல அப்படியே போனாலும் ரொம்ப அழுகையா இருக்கு, வயிறு ரொம்ப உப்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த இரைப்பை குடலோடு தொடர்புடைய பிரச்சனையா இல்ல வேறு சில காரணங்களா? முக்கியமாக இரைப்பை குடலோட தொடர்ந்த பிரச்சனை தான் இது. பிறந்த குழந்தைகளுக்கு இப்போது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம அவங்களே உணர்ந்து எக்ஸாமின் பண்ணி அதை வச்சு தான் நம்ம ஒரு டயக்னோசிஸுக்கு வரணும். ஓரளவுக்கு இது வெட்டரினரி மெடிசன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது ஏன்னா அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம பேரண்ட்ஸ் என்ன அதை அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம
ஒரு டயக்னோசிஸ்க்கு வரலாம். வயிறு உப்புசமாக இருந்தால், மோஷனே போல அப்படின்னு இருந்தால், இப்போது கடைசியில் இந்த பெருங்குடலோட கடைசி பாகத்தில் அடைப்பு இருக்கலாம். ஓகே. அதுவே சில டெஸ்ட் பண்ணி பார்த்தா, நம்ம வெறும்னு எக்ஸாமின் பண்ணி பார்த்து சில டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரு டயக்னோசிஸ் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி, வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் மேலே இருக்கிற மேல் பாகத்தில் சிறுகுடல்லையோ இல்லை உணவு குழாயிலையோ அடைப்பு இருக்கலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வந்து எனக்கு ஒரு 1 இயரா வந்து இந்த தண்ணி குடிச்சாக்கா அந்த இடத்துல அடைக்கிற மாதிரி இருக்குங்க சார். எந்த இடத்துல இருக்குங்க அடைப்பு? நெஞ்சு வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி குடிச்சு பண்ணி கொஞ்சம் பிரஸ் பண்ணி குடிச்சா அப்புறம் ரிலீஸ் ஆகுது. ஆமாங்க. வெறும் தண்ணி குடிச்சா மட்டும்? டாக்டர் பார்த்தேன் சார். அது வந்து உணவு குழாய் சுருங்கி வெளியே தண்ணி பிரச்சனை இருக்குன்றாங்க. ஆமாங்க. சாதாரணமாக இந்த மாதிரி உணவு குழாயில் அடைப்பு வந்தால் அது நம்ம எந்த இடத்துல சில கேள்விகள் கேட்டு நம்ம இதை அறிஞ்சிக்கலாம் எந்த இடத்துல அடைப்பு இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ தண்ணி, ஆமாங்க, ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் பிரச்சனையாக இருந்தால், இப்போது சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட முடிஞ்சால் அப்போது அடைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது உணவு குழாயை சுற்றி இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யலைன்னா அதனால இருக்கலாம். இப்போ சாதாரணமாக அடைப்பு இருந்தால், சரி கட்டி இருந்து இல்லாட்ட வேறு ஏதாவது காரணத்தினாலேயோ அடைப்பு இருந்தால் என்ன ஆகுன்னா, முதல்ல நம்ம சாலிட் ஃபுட் உள்ளே இறங்காது, அதுக்கப்புறம் தான் தண்ணி அதெல்லாம் இறங்காமல் இருக்கும். அதே மாதிரி அது அப்படியே டெய்லி இருந்து இன்னும் அதிகமாகிற மாதிரி இருந்தால் நம்ம அது ரொம்ப சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். விட்டு விட்டு வந்துச்சுன்னா அப்போது இந்த குடல் சுற்றி அந்த உணவு குழாயை சுற்றி இருக்கிற மசில் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து இங்கிலீஷில் மோட்டர் டிஸார்டர்ஸ் ஆஃப் த இசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அது வேறு சில டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த எண்டோஸ்கோப்பின்னு உள்ள டியூப் போட்டு பார்த்தா அடைப்பு இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். சில வேளை எக்ஸ்ரே பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இந்த தண்ணி எப்படி உள்ளே இறங்குறது, சாப்பாடு எப்படி உள்ளே இறங்குறது, கரெக்டாக அந்த மசில் அந்த கோஆர்டினேஷன் இருக்கா, எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி வேலை செய்யறதான்னு பார்க்க முடியும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க? நான் மேட்டூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் டாக்டர், எனக்கு ஹெர்னியா இருக்கு டாக்டர். சொல்லுங்க. இப்போ ஹெர்னியா எதனால ஏற்படுதுங்க டாக்டர்? இப்போ ஹெர்னியா வலி வந்த உடனே அறுவை சிகிச்சை செய்யறது சரியா டாக்டர், இல்லை நம்ம அது ஆரம்ப நிலையிலே அறுவை சிகிச்சை பண்ணிடுறது முறையா டாக்டர்? இன்னொன்று லேப்ராஸ்கோப்பும் சொல்றாங்க, ஓப்பன் சர்ஜரி சொல்றாங்க டாக்டர். இது எது பண்ணுனா சிறந்த முறையில் இருக்கும்? இது எதனால ஏற்படுது? இதை பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தி நல்லா இருக்கும் டாக்டர். ஹெர்னியான்னு சொல்றது இந்த அப்டாமினல் வால்ல இருக்கிற சில மசில் அது சரியாக வேலை அது சில இடத்துல ஏதோ டிஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஹெர்னியா உற்பத்தி ஆகும். அது வலி வரத்து வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெர்னியா இருந்தாலே ஆப்ரேஷன் செய்துக்கலாம். லேப்ரோஸ்கோப்பிலையும் செய்யலாம், ஓப்பனாகவும் செய்யலாம். அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பொறுத்து இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய ஸ்கில்லையும் பொறுத்து இருக்குது, நம்ம பார்க்குற சர்ஜனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பொறுத்து இருக்குது. 2 விதமாகவும் பண்ணலாம். நிறைய இதில் அவங்க வந்து மெஷ்ஷை உள்ளே வச்சு இது பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த அப்டாமினல் வாலை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற அந்த டிஃபெக்டை மறைக்கிறதுக்காக ஒரு மெஷ் உள்ளே வச்சுருவாங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் விழுப்புரத்துல இருந்து பேசுறோம். நல்லதுமா. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னுடைய தங்கச்சி வந்து தெரியாம ஆசிட் சாப்பிட்டா. ஓகே. அது வந்து குடல் வெளில போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு 1 இயரா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாதி குடல் அழுகி போயிருக்கு, உணவு குழாய் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டு இது திரும்ப வச்சுட்டாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து அடிக்கடிக்கு வயிறு வலி, ஆனா எந்த ப்ராப்ளம் வராது எதுவுமே சொல்லிட்டாங்க. ஆனா அடிக்கடிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு. இப்போ இந்த ஆசிட், ஆல்கலி அதெல்லாம் சாப்பிட்டா உணவு குழாய் இல்லைன்னா இறப்பை ரெண்டுமே அதில் புண்ணு உண்டாகலாம். ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். உள்ள எரிஞ்சு போகிறதுனால அந்த இது அப்படியே சுருங்கிடும். ஆசிட் சாப்பிட்டா முக்கியமாக இறப்பையில் தான் பாதிக்கும். நீங்கள் வந்து இது ஆல்கலி அந்த மாதிரி எடுத்துட்டால் முக்கியமாக உணவு குழாயில் பாதிக்கும். ஆனால் 2 இடத்தையும் பாதிப்பு இருக்கலாம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம முதலையே பார்க்கணும்.
ஃபுல்லாக அது பிளாக் ஆச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா அது ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அங்கே இன்டெஸ்டைனை அங்கே மாற்றி வைக்கணும் அந்த உணவு போகிறதுக்கு வழி பண்ணுறதுக்காக. இல்லை இன்னும் கம்மியாக இருந்ததுன்னா சில வேளை நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வச்சு இது பண்ணலாம். இப்போவும் அங்கே வலி இருந்ததுன்னா அப்போது வேறு ஏதாவது இடத்துல இப்போது உணவு குழாய் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இறப்பையில் ஏதாவது சின்ன அல்சர் இருக்கோ இல்லாட்டா அடைப்பு இருக்கோ அந்த மாதிரியும் காரணம் இருக்கலாம். அது டாக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க. எனக்கு ஏஜ் 38 இயர்ஸ். நான் 15 இயர்ஸாக மெடிக்கல் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கேன். ஓகே. எனக்கு ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நானும் இப்போ தான் ஒரு 15-20 டேஸாக அலோபதி மெடிசன் எடுத்து பார்த்தேன். அது 15 டேஸில் உடனே இன்னும் சரியாகலை. பட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு எனக்கு தெரியணும் டாக்டர். நீங்கள் சொன்னது நான் கரெக்டாக புரிஞ்சுட்டேன்னா உங்களுக்கு எரிச்சல் இருக்க நீங்கள் மருந்து டெஸ்ட் பண்ணீங்களா இல்லையான்னு? எரிச்சலாக இருக்குது. ஆமாம், நான் இன்னும் டெஸ்ட் எதுவும் பண்ணல. அவர் ஜஸ்ட் டாக்டர் ஒரு 15 டேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஆமாங்க. ஸோ சாதாரணமாக என்ன பண்ணுவோன்னா ரீசெண்ட் ஆன்செட் டிஸ்பெப்சியா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போ தான் சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி எரிச்சலோ வயிற்று வலியோ. அப்போ நாங்கள் கிளினிக்கல் டயக்னோஸ் அப்படின்னா நாங்கள் இப்போ உங்ககிட்ட பேசி எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு சரி புண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 90% சான்ஸ் அதாக தான் இருக்கும். அதுக்கு மருந்து கொடுத்து பார்ப்போம். அந்த மருந்தில் சரியாகலைன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஸோ அது டெஸ்ட்டுன்னா என்ன செய்யணும்னா எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி பண்ணி பார்க்க வேண்டியிருக்கோம். எங்கே வலி இருக்குன்னு பொறுத்து வேறு சில டெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கலாம். ரத்த பரீட்சை பண்ண வேண்டியிருக்கலாம். மலம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இந்த மாதிரி கல்லீரலுக்கு கணையத்துக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே விடுறது நல்லதில்லை. அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். என்ன சந்தேகம், கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஒரு 2 மந்த்தா எது சாப்பிட நைட் ஆனால் வாயிலேருந்து ஒரு உமிழ்நீராக சுரக்குது சார். நெஞ்செல்லாம் எரியுது. இந்த ப்ராப்ளம் நைட்டு மட்டும் வருது சார் எனக்கு டெய்லி. ஆமாங்க. அது அந்த மாதிரி வரத்துக்கு காரணம் சாதாரணமாக இந்த ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போது நம்ம உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் நடுவில் இருக்கிற மசில் ஒரு வால்வ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக நம்ம சாப்பிட்டா அது உள்ளே போனோம், இறப்பையில் இருக்கிறது திரும்பி மேலே வரக்கூடாது. அந்த வால்வ் சரியாக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி நைட்டில் அதிகமாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சில வேளை தூக்கத்தில் கூட இந்த மாதிரி வரலாம். இதனால தொண்டையும் பாதிக்கலாம், இருமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த சில இதுவும் வரலாம். அதுக்கு நீங்கள் மருந்து எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும் அது. ஆனால் இந்த இது யூஸ்வலாக மருந்து எடுக்கிற வரலும் நல்லா இருக்கும். சில டயட்ரி சேஞ்சஸும் உங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும். நன்றி சார். டாக்டர், இப்போது சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு எரியுது இல்லை நெஞ்சு எரியுது அப்படின்னா ஏதாவது உணவில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சிலருக்கு எதுவுமே சாப்பிடாமலே வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்று தானா, இல்லை வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல்ங்கிறது வேறையா டாக்டர்? வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் ரெண்டும் ஒன்றாவே இருக்கலாம். ஓகே. இப்போ பெரும்பாலும் இது நம்ம கேள்வி கேட்டே ஓரளவுக்கு நம்ம அறிஞ்சிக்கலாம் எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயிறு எரிச்சல் அதெல்லாம் நம்ம எம்டி ஸ்டமக்கில் வந்ததுன்னா அல்சர் அந்த சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் இறப்பையில் ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆகும். அது போய் அந்த அல்சர் இரிட்டேட் பண்ணி வலி வரும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வருது, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வலி வருது, எரிச்சல் வருது அப்படின்னா அது ஆசிடிட்டினால இருக்கலாம். அது அந்த ஆசிட் மேலே உணவு குழாயில் ஏறுறதுனால அந்த மாதிரி வரனால இருக்கலாம். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெரம்பூர்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. சரிங்க. ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். எனக்கு 2-3 மாசமா எது சாப்பிட்டாலும் அப்படியே எனக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது. வாமிட்டிங் வருது, லூஸ் மோஷன் ஆகுது. ஸ்கேனிங்கும் இப்போ பக்கத்தில் ஜென்ரல் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன்.
ஸ்கேனிங் எடுக்க சொன்னாங்க. அது ஸ்கேனிங் எடுத்ததுல வந்து லிவர் வந்து வீங்கி இருக்கா. ஆமாங்க. அது வந்து என்ன சார், அது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது வந்து நார்மல் ஆகும் சார்? பழையபடி நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஆக முடியும் சார்? சரிங்க. இது உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதை சாப்பிட்டாலும் மேலே ஏற்றிட்டு வருது இல்லைங்களா? அப்புறம் மோஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமா இருக்கு, வாமிட்டிங்கும் அதிகமா இருக்கு, வாமிட்டிங் இருக்கு. ஜீரணமும் ஆக மாட்டேங்குது, ஒரே வயிறு ஃபுல்லா எரிச்சல் கொடுக்குது, வலி எடுக்குது. ஆமாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து லிவர் வீக்கத்தினால வராது. லிவர் வீக்கம் வரத்துக்கு காரணம் நிறைய இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, லிவரில் வந்து கொழுப்பு அதிகமாக சேர்றதான். சப்போஸ் சக்கரை வியாதி இருந்தாலோ, இல்லை நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் இருந்தாலோ, லிவரில் கொழுப்பு இருந்தால் அது லிவர் பெருசாகலாம். ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதனாலையும் லிவர் பெருசாகலாம். நிறைய அதுக்கு சில காரணம் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்கள் ப்ராப்ளம்லாம் வந்து இரைப்பையிலையோ சிறுகுடல்லையோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கோ அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா வாந்தி வருதுன்னு சொல்கிறீங்க, மோஷன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லதும்மா. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறோம். என்னோட மனோன்மணி என் பேரு. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்கம்மா, சொல்லுங்க. ஓகே. என்னோட பையனுக்கு வந்து 2 வயசு ஆகுது டாக்டர். ஆமாங்க. அவன் வந்து இப்போ 6 மந்த்ஸா வந்து மோஷன் வந்து ஒரு 3 days 4 daysக்கு ஒரு தடவை தான் போறான். பட் ஆனா அதுக்கு ஏதாவது ரெமெடி கொடுத்தாதான் போறான். ஆமாங்க. பட் வந்து மோஷன் வந்து பயங்கர ஸ்மெல் ஆகுது சார். வயிறு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் வந்து பெரும்பாலும் நாட்டு மருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ டாக்டர்கிட்ட போய் காமிச்சப்ப ஸ்மூத்தின்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க. அது கொடுத்தா 1 day கொடுத்தா மறுநாள் போனான். அதுக்கப்புறம் பார்த்தா பாடி ஸ்டக் ஆயிடுச்சு. ஆமாங்க. இப்போ இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் சாதாரணமாக எப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே மோஷன் அடிக்கடி வரும். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பாட்டியில் உட்காத்தி வச்சு இந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் அதை பழக்கப்படுத்துவீங்க. அந்த பழக்கம்தான் கம்ப்ளீட்டாக அவங்க பெரியவங்களாகிறவர்களும் அது அப்படியே தான் இருக்கணும். சப்போஸ் அது ஏதாவது காரணத்தினால அது அந்த இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். 3 நாளுக்கு ஒரு தடவை 4 நாளுக்கு ஒரு தடவை மோஷன் போகிறதுனால வரலாம். அதை தவிர வேறு சில காரணங்களும் இருக்குது. சப்போஸ் தைராய்டு சரியாக வேலை செய்யலைன்னா அதனால இந்த மாதிரி மலச்சிக்கல் வரலாம். அதே மாதிரி ஒரு அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா, பெருங்குடலில் கடைசி பாகத்தில் கொஞ்சம் அடைப்பு இருந்ததுன்னா அது ஹெர்ஷ்பிரங் டிசீஸ்னு ஒரு வியாதி இருக்குது. அந்த மாதிரி வியாதியில் அதே மாதிரி அடைப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இது நீங்கள் என்ன செய்யணுன்னா, மருந்து கொடுக்கறத தவிர ஒரு டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷியனை போய் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். இப்போது சாதாரணமாக சிம்பிள் ப்ராப்ளம் தானே, அந்த கான்ஸ்டிபேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ்னாலேயே சரிப்படுத்த முடியுமா, இல்லை வேறு சில டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். என்னோட பேர் சரண்யா. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பேன்க்ரியாட்டிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஆமாங்க. அதுக்கு வந்து நாங்கள் 2 நாள் அட்மிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் திரும்பவும் பெயின் வந்ததுனால இப்போ ஒரு 2 days பிஃபோர் போய் அட்மிட் பண்ணி ஸ்கேன் எல்லாமே பார்த்தோம் டாக்டர். ஆமாங்க. அதுக்கு வந்து குரோனிக் பேன்க்ரியாட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கணையத்தோட வால் பகுதி வந்து அழுகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க எப்படி டாக்டர் சொல்லுங்க. ஸோ இது பேங்க்ரியடைட்டிஸ்ங்கிறத கணையத்தோட வீக்கம். அதுக்கு அதில் 2 விதமான பேங்க்ரியடைட்டிஸ் இருக்குமா. அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திடீர்னு வருது. அதனோட காரணம் சாதாரணமாக அது வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனாலையோ, இல்லை பித்தப்பையில் கல் இருந்தாலோ, இல்லாட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, இல்லை கால்சியம் அதிகமாக இருந்தாலோ அந்த மாதிரி வரலாம் அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸுங்கிறது. கிரானிக் பேங்க்ரியடைட்டிஸுங்கிறது அது வேற ஒரு வியாதி. அதுக்கு நாங்கள் என்ன நம்புகிறோன்னா, அதுக்கு ஒரு ஜெனட்டிக் காரணம் இருக்குது. பேங்க்ரியாஸில் உற்பத்தி ஆகிற ஒரு புரோட்டீன் சரியாக இல்லாததுனால பேங்க்ரியாஸில் கல் உண்டாகிறது. அது அப்படியே பேங்க்ரியாஸ்லேருந்து வர ஜூஸ் பிளாக் ஆகுது. அதனால பேங்க்ரியாஸ் வீக்கம் வருது.
இப்போது இது நீங்கள் சொல்கிறத கேட்டால் அது கடைசி பாகம் அழுகி போயிடுன்னு சொன்னது அந்த இடத்துல கொஞ்சம் நீர் சேர்ந்துருக்கலாம். அவங்க சொல்கிறது கரெக்ட் தாம்மா. இப்போ இந்த ஸ்டேஜில் அக்யூட் ஸ்டேஜில் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம இது பண்ணோம். அதுக்கு மருந்து கொடுப்பாங்க, உணவு டயட்ரி இதுவும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில வேளை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நேசோஜெஜினல் டியூப்னு இந்த பேங்க்ரியாஸை பைபாஸ் பண்ணுறதுக்காக ஒரு டியூப் மூக்கு வழியாக விட்டு சிறுகுடலில் நாங்கள் பேங்க்ரியாஸோட ஓப்பனிங்கை பைபாஸ் பண்ணிவிட்டு அது வழியாக நாங்கள் உணவு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தா சில வேளை 6 வாரம் 2 மாதத்துக்கு அந்த மாதிரி கொடுத்தா அந்த பேங்க்ரியாஸ் வீக்கம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி எப்போ அந்த எல்லாம் செட்டில் ஆச்சோ அந்த டைமில் ஒருவேளை ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. கேளுங்கம்மா. எனக்கு வந்து பெருங்குடல்ல புண்ணு மேடம். ஓகே, வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம். பெருங்குடல்ல புண்ணு ஆயிடுச்சு, மோஷன் போகும்போது பிளட்டாக போகுது சார். ஆமாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு 3-4 ட்ரிப்புக்கு மேலே போகுது. வயிற்று வச்சு பிளட்டு மோஷன் கலந்து போகுது. இப்போ எத்தனை வருஷமாக இருக்குங்க அது? அது வந்து முன்னாடி சின்ன பிள்ளையில ஒரு 17 வயசுல வந்துச்சு. இப்போ எனக்கு 34 வயசு ஆகுது. ஆமாங்க. இப்போ வந்து 1 வருஷமா அது மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருந்து ரொம்ப சீரியஸாக ஆகி பெட்லேயே 2 மாதம் இருந்தேன். சாப்பாடே இல்லை எனக்கு, இந்த சாப்பாடே இல்லை. சூஸ் மட்டும் கொடுத்து அது டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அது மாதிரி இருந்தது. சொல்லுங்கள். இது வந்து இந்த வியாதிக்கு அல்சரேட்டிவ்